எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாவைக்காவில் திரு செங்கோட்டையன் ஐயா இணைஞ்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான கடுமையான விமர்சனங்கள். உடனே என்னங்கிறது, ஒரு தரப்பு மக்கள் என்னங்கிறாங்கன்னா, இவர் பிஜேபியோட பி டீமு, விஜய் அவர்களை பிஜேபியில் கொண்டு சேர்க்கறதுக்காகத்தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்கிறாங்க. பிஜேபி என்னங்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் செங்கோட்டையன் அவர்களை தாவைக்கால இணைய சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன வேலை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இவங்களை குற்றம் சொல்றதும் இவங்க அவங்களை குற்றம் சொல்றதும் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நிஜமாவே திமுக, அதாவது தாவைக்கால திரு செங்கோட்டையன் ஐயா போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய இருந்த எம்ஜிஆர் அவர்களையா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா அவர்களையா இருக்கட்டும், இவர் ரொம்ப நேசிச்சு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்து உழைத்தவர் தான் திரு செங்கோட்டையன் ஐயா அவங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடியவர், பொறுமையா இருக்கக்கூடியவர், அன்பானவர், பண்பானவர் சொல்லிட்டு எக்கச்சக்கமான நல்ல நல்ல விஷயங்களை பற்றி தான் திரு செங்கோட்டையன் ஐயாவை பற்றி தமிழக மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் ஐயா தாவைக்கால போய் சேர்ந்தது உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக தான் இருக்குமே தவிர பலவீனமாக இருக்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுக அதான் பிஜேபியை குறை சொல்கிறதும், பிஜேபி திமுகவை குறை சொல்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ தாவைக்கா அழிக்கிறதுக்காக, ஒழிக்கிறதுக்காக அரசியல் கட்சியிலிருந்தே அகற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலுமே சரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தோல்வியில் தான் போய் முடியும். தாவேக்கா மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்திருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தாவேக்கா இவ்வளோ பெரிய சீனியர் தாவேக்கால சேர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரே சொல்லியிருக்காரு, திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க, மக்கள் சக்தி, இளைஞர் சக்தி, பெண்கள் அதிகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க, முதியவர்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க, இளைஞர்கள்னா பயங்கரமான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, விஜய் மேல உயிரை வரக்கூடிய, விஜய்க்கு உயிரை கூட கொடுக்கக்கூடிய அந்த வகையில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க தற்கூரி கூட்டம்னு. இது தற்கூரி கூட்டம் கிடையாது, சரியா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஆச்சரியக்குறி வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தற்கூரி கூட்டங்கள் எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறத எந்த ஒரு சக்தியால தடுக்க முடியாது. இதெல்லாம் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா தற்கொலை சொல்லக்கூடிய அவங்க தான் மட்டமான தற்கொலைகள்.